இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சாந்த குணம் உள்ள ஜனங்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் இருப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ அவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே போல் சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்துன்னு ஏசாயா 29:19 சொல்லுது. அப்போ அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் உடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? சிறுமையும் எளிமையுமான மக்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் அவர்கள் களி கூறுவார்களாம். ஏன்னா தேவன் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகவும் சமாதானத்துக்குள்ளாகவும் வைப்பேன்னு சொல்கிறார். உங்களின் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன்னு யாக்கோபு 3:13 பார்க்குறோம். அப்போது இது எளியவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, ஞானிகளையும் குறித்தும் சொல்லும்போது சொல்கிறார், ஞானிகளே நீங்கள் விவேகமாக நடந்து கொள்ளுங்க, ஞானத்துக்குரிய காரியங்களை சாந்தத்தோடு உங்கள் கிரியைகள்னாலும் நடக்கையினாலும் அதுக்கு மற்றவர்களுக்கு காண்பிங்க. சங்கீதம் 149:4 பார்க்குறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தேவன் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்கெல்லாம் அவருடைய புத்திரர்கள் இல்லையா, அவர்கள் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களே ரட்சிப்பினாலே அலங்கரிப்பேன்னே இன்றைக்கி வாக்கு கொடுக்குறாரு. அவர்களை அவர் எல்லா விதமான ரட்சிப்பினாலும் அவர்களை அலங்கரித்து விடுவாராம். கலாத்தியர் 5:23 சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆவியின் கனிகளில் இந்த சாந்தம் இச்சையடக்கமும் அடங்கியிருக்கு இல்லையா, இதுக்கு விரோதமான வேறொரு பிரமாணமுமே கிடையாது. அப்போ நீ சாந்தத்தோடும் இச்சையடக்கத்தோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ நமக்கு நேரிடாது இல்லையா. கொலேசியர் ஏன்னா இது இச்சையடக்கம் இல்லைன்னா தான் நம்ம மற்ற காரியங்களை இச்சிக்கிறது, அதை அடையணுன்ட்டு பிரயாசப்படுற, அதனால தீமையான வழிகளுக்கு போகிறதா இருக்குது. ஆனால் நீங்கள் சாந்த குணத்தோடு உங்களுக்கு இருக்க போதும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும்போது இதுக்கு விரோதமான பிரமாணமே ஒன்றும் இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டுன்னு சொல்கிறார். இங்கே கொலேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் தயவாய் இரக்கமாய் உருக்கமாய் தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இதெல்லாம் தரித்தவர்களாய் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஒருவர் குறைகளை ஒருத்தர் பேரில் உண்டாச்சுன்னா நீங்கள் கிறிஸ்துக்குள் மன்னிக்கிறது போல் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவங்களே மன்னிங்கன்றார். அதற்கு மத்தேயு 12:3 பார்க்குறோம், அதற்கு அவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது அவங்க செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையான்றார். அவங்க தேவனுடைய சமூகத்து அப்பத்தை தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் அந்த நாளிலே அவங்க பசியோடு இருந்தப்போ அந்த அப்பத்தை எடுத்து புசித்தார்கள்னு பார்க்குறோம். அது தேவனுடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இல்லை இல்லையா, அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை அவங்க உட்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். யாக்கோபு 1:21 நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டுன்றார். அப்போது இன்றைக்கி அந்த சாந்த குணம் நமக்குள்ளே வரணும்னா எல்லா விதமான அழுக்கு கொடிய துர்குணம் இது எல்லாத்தையும் விட்டு உங்கள் உள்ளத்தை நாட்டப்பட்டதையும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறதையும் வசனம் இல்லையா, தேவன் நமக்கு போதித்து இருக்க வசனத்தை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னே வேத வசனம் சொல்லுது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நாம் நடக்கும்போது கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரிக்க வைத்து இல்லையா மன மகிழ்ச்சியாக அவருக்குள்ளாக களி கூறும்படியாய் செய்வார். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு மத்தேயு 11:29 சொல்கிறார் இல்லையா, என் நுகத்தை உங்கள் மேலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் நியாயத்தில் நடத்துகிறாராம். அவர்களுக்கு சாந்த குணம் உள்ளவர்களை தமது வழியை கூட அவர்களுக்கு போதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வழிகளை சாந்த குணம் உள்ளவர்களுக்கு போதிக்கிறாராம். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கும்போது தேவன் அவர் வழியை போதித்து நமக்கு என்ன காரியங்களை தேவன் சொல்ல சித்தம் கொண்டு இருக்கிறாரோ செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை அவர் வசனத்தின் மூலமாகவே நமக்கு கற்றுத்தருவார், வழியை காண்பிப்பார். அதன்படி நாம் நடக்கும்போது இந்த பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் நாம் தான் மாறணும். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள்னு வேதவசனம் சொல்லுது.
அப்போ முதலாவது நம் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணணும். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்லவும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. உங்களை தேடி வருகிறவர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்லுங்கன்றார். அதே போல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சங்கீதம் 37:22 பார்க்குறோம். ஆனால் அவரால் சபிக்கப்பட்டவர்கள், அதாவது கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே அறுப்புண்டு போவாங்க. ஆனால் நீதிமான பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாக இருப்பான்னு சங்கீதம் 37:29 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு தேவனுக்கு பிரியமாய் உண்மையாக நடந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்போது, பொறுமையோடு அமைதலோடு நீங்கள் புத்தி சொல்லும் போதும் தேவன் உங்களை பாக்கியவதியாய் வைப்பார். இந்த பூமியை உங்களுக்கு சுதந்திரிக்க வைப்பார். அதே போல் உங்கள் எல்லையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களையும் தேவன் நீக்கி போடுவார். உங்கள் எல்லையிலே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்.